ரீபூட் மேல ரீபூட் அடிச்ச படத்துக்கு ஒரு சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் பார்த்தோம் அப்டின்ட்டா, 2005ல ஒரு இன்ஸ்டால்மென்ட். அந்த படத்துக்கு ஒரு பார்ட் 2 எடுத்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, 2015ல மறுபடியும் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி, மறுபடியும் ஒரு ரீபூட் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஃபைனலைஸ் பண்ணி இப்போ 2025ல ஜூலை 2025ல 25த் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்சியூ டைம்லைன் படி பார்த்தீங்கன்னா, 37த் இன்ஸ்டால்மென்ட்டா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாம இந்த படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்னென்ன விஷயங்கள் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து ஃபர்தரா இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துரலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, 4 சூப்பர் ஹீரோஸ் அதாவது சூப்பர் ஹீரோஸ் ஃபுல்லாவே சொல்ல முடியாது. 2 1 சூப்பர் ஹீரோ, 1 ஆன்டி வில்லன் அண்ட் 1 ஆன்டி ஹீரோ அண்ட் 1 மெயின் வில்லன் அப்டின்ட்டு நம்ம இப்போதைக்கு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். யார் யார் அப்படின்றத நம்மளுக்கு வந்து பார்க்கலாம் ஃபர்தரா. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் பத்தி ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம டைம் இருந்துச்சா செக் பண்ணி பாருங்க கைஸ். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா, ப்ளூ லைன் ஹாலிடேஸ் இவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அண்ட் உங்களோட டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அண்ட் டூரிஸ்ட் மெமரீஸ் எல்லாத்தையும் வந்து மெமரபிளா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த மார்வெல் ஸ்டுடியோஸ் பிரசன்ட் பண்ற ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் ட்ரெய்லர் பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பேச போறோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லர் வந்து ரொம்பவே எல்லாமே வந்து ஒரு சீரியஸான ஃபேஸாவே இருக்கு. அண்ட் எல்லாமே வந்து சீரியஸான விஷயங்களாவே தான் நடந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோ இவங்கள பத்தி இந்த காமிக் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டான் லீ பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த காமிக் எழுதுறது வந்து கைவிடுற நேரத்தில இந்த காமிக் தான் இவருக்கு வந்து உயிர் தெழுத்து வேற சில காமிக்ஸ் வந்து எழுதுறதுக்கு ஊண்டுகோலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்ட்டா நவம்பர் 1961ல பார்த்தீங்கன்னா, இந்த காமிக் வந்து ரிலீஸ் ஆச்சு. அவரும் எதிர்பார்க்கல இது இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஃபர்தரா நம்ம மூவி பத்தி பார்த்தோம் அப்படின்ட்டா, இந்த உலகத்த பொறுத்தவரை நெறைய சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அவெஞ்சர்ஸ் அவங்க இவங்க ரிவெஞ்சர்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற ஒரே சூப்பர் ஹீரோஸ் குரூப் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தி ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் மட்டும் தான். ஃபேன்டாஸ்டிக் ஃபோர்ஸ் இவங்க என்ன பண்ணாங்க மக்களுக்கு அப்படின்றத பத்தி பார்த்தோம்னா, இவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த பிரச்சனை முழுவதும் தீர்த்து வைக்காம, உலகத்தில இருக்க எந்த விதமான பிரச்சனை ஆனாலும் சரி, அதாவது ஃபெமைன், பாவர்ட்டி, அ உணவு பஞ்சம் இந்த மாதிரி எந்த விஷயமா இருக்கட்டும், இல்லன்னா டெக்னாலஜி வைஸா இருக்கட்டும், இல்ல நாலேட்ஜ் வைஸா இருக்கட்டும், இங்க வாழ்ற இந்த உலகத்தில வாழ்ற மக்கள் எல்லாத்துக்குமே வந்து இத சரிசமமா இவங்க வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் யாருன்னா, இந்த ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் இவங்க தான். இந்த குரூப் தான். அது மட்டும் இல்லாம அதுக்காகவே இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிபயங்கரமான சப்போர்ட் அண்ட் இவங்கள சுத்தின நெறைய காமிக்ஸ் எல்லாமே அந்த உலகத்தில வந்து எழுதிட்டு இருக்காங்க. அண்ட் கார்ட்டூன்ஸ் இவங்கள பேஸ் பண்ணி அந்த உலகத்திலே இருக்கு. அண்ட் லிட்டரலா இவங்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட சூப்பர் ஹீரோஸ். அது சீக்ரெட் ஐடென்டிட்டி அப்படி எதுவுமே கிடையாது. அண்ட் எல்லாருக்குமே இவங்க தான் ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்ட்டு தெரியும். ஒரு ஹீரோஸ்க்கான இன்ட்ரோ வந்து குடுத்துட்டுருப்போம். ஜானி ஸ்ட்ராம் அவரோட இன்ட்ரோ வந்து குடுத்துட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ஆடோட ரீகிரியேஷன் 1960ல நடக்கிற கதைன்றதுனால, ஒரிஜினலா 1960ல வேற என்ன மாதிரி ஆட்ஸ் இருந்துச்சோ, அத வந்து ஜஸ்ட் ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லைக் இங்க நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, வாஷிங் பவுடர் நிறமா இருக்கு இல்லைங்களா? ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி. ஒரு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம் இல்லைங்களா? அத பத்தி தான் காமிச்சிருக்காரு ஜானி ஸ்ட்ராம்க்கு. அண்ட் பென் கிரிம்க்கு பார்த்தீங்கன்னா, ஃபேன் பேஸ் வந்து எக்கச்சக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல ஒரு சின்ன பொண்ணு எந்த அளவுக்கு ஃபேனா இருக்காங்கன்றது காமிச்சாங்க. இந்த ட்ரெய்லர பார்த்தீங்கன்னா, பெரியவங்களும் எந்த அளவுக்கு வந்து பென் கிரிம்ம விரும்புறாங்க அப்படின்றதையும் காமிச்சிருப்பாங்க. இவர சுத்தி நக்கலா கிண்டல் அடிக்கிற ஒரு சில விஷயங்கள், இவரும் அதுக்கு ரிப்ளை பண்ற விஷயங்கள் அண்ட் பப்ளிக்கோட பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஜெனரலா காமனா இவர் வந்து பழகிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல போயிட்டு காஸ்மிக் பவர் கிடைக்கும். கிடைச்சு வந்த அப்புறமா அவங்களே அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ண அப்புறமா அவங்களுக்கு சூட்ஸ் வரும். இந்த சீன்ஸ் வந்து மறுபடியும் அந்த படத்துல வைப்பாங்களா? இல்ல ஜஸ்ட் லைக் தட் ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்ட் தான் இல்லைங்களா? அதெல்லாம் சின்ன சின்ன மான்டேஜஸா வந்து அப்படியே காணாம போயிட்டு டக்குனு படத்துக்குள்ள டைவ் அடிப்பாங்களா? அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். படத்தோட முக்கியமான பிளாட் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல வந்து ஸ்பாய்லர் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஆரம்பர விஷயம் தான் இந்த படத்தோட பிளாட். அண்ட் இப்போ இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து வேடிக்கை பார்க்குற மாரி நார்மலா வச்சிருக்கலாம். பட் அப்படியெல்லாம் இல்லாம அந்த ஒரு டவர் ஒண்ணு தெரியுது பார்த்தீங்களா? சின்ன வயசுல நம்ம எல்லாருமே வந்து அனிமேட்டட் சீரிஸ் பார்த்திருப்போம். ஜெட்எக்ஸ்லயும் பார்த்திருப்போம், டிஸ்னி எக்ஸ்டிலயும் பார்த்திருப்போம். அது என்ன சீரிஸ் அப்படின்றத மறக்காம முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ பார்த்தீங்கன்னா, சேஞ்ச்ன்ற பேர்ல ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி நெறைய ஹீரோஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதனால சில்வர் சர்ஃபர் வந்து வுமனா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. இது என்ன விஷயம் அப்படின்ட்டா, இந்த எர்த்த பொறுத்தவரைக்க இந்த கேலக்டஸ்க்கு ஹெரால்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாரினோட ஒய்ஃபான ஷாலா தான். நாரின் பார்த்தீங்கன்னா வந்து மேல் சில்வர் சர்ஃபர் வந்து வேற சில அல்டர்னேட் டைம்லைன்ஸ்ல இருப்பாரு. பட் இந்த எர்த்த பொறுத்தவரைக்கும் இந்த கேலக்டஸ்க்கு இவங்க தான் ஹெரால்டா இருக்காங்க. இப்போ நீங்க அவங்கள வந்து நோட் பண்ணுவீங்க. கரெக்ட்டா நம்ம இன்விசிபிள் வுமன் பார்த்தீங்கன்னா பிரெக்னன்ட்டா இருக்காங்க. வழக்கமா ஒரு வார்னிங் குடுப்பாங்க இல்லைங்களா? கேலக்டஸ் வந்து இந்த உலகத்த வந்து சாப்பிட போறாரு. அப்படின்றதுக்காக அவங்க ஹெரால்ட் வந்திருப்பாங்க. அது ஒரு வார்னிங் மாரி வரும். கேலக்டஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 ஷிப் மொத்தமா காமிக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஷிப் வந்து இந்த ஷிப்.
ஸோ டா 2 அப்படின்னு சொல்லலாம். டிஏடி அண்ட் 2 வந்து நம்பர் 2 அப்படின்ட்டு. ஸோ இந்த ஷிப் எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா, அதை சுத்தி இருக்க பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய இது. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்த இன்னொரு டிஸ்க் லைக் ஷிப் வந்து இன்னொரு ஷிப்பு. ஸோ இந்த சீன் நான் ஏன் மறுபடியும் ரீப்ளே பண்றேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து ஐரானிக்கா எடுத்திருக்காங்க அந்த சீன் அப்படின்றத சொல்லணும். ஸோ ஃபேன்டாஸ்டிக் 4ஓட மொத்த பிளாட்டே வந்து அந்த ஒரு சின்ன சீன்ல வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க மக்களே. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லைக் மேக்ஸிமம் நிறைய டீசர் ட்ரெய்லர் வந்து டிவி ஸ்பாட்ஸ்ல எந்த ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சில அப்பியரன்ஸ வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போட்டு உடைச்சுருவாங்க. சஸ்பென்ஸே இல்லாம தியேட்டர்ல வந்து ஜஸ்ட் லைக் தட் பிளான்டா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள அவாய்ட் பண்ணிட்டு இந்த முறை வந்து கேரக்டர்ஸ வந்து ஓரளவுக்கு காமிச்சாச்சு. பட் இன்னும் வந்து அவங்க ஃபேஸ் ரிவீலிங்கோ இல்ல ஃபுல்லா வந்து கேரக்டர் வந்து காமிக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஏன்னா மூவில ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ரிவீல் பண்ணும்போது அப்போ வர ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த மொமெண்ட் வந்து இப்போதைக்கு வர நெறைய படங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ட்ரெய்லர், டீசர்லயே வந்து ஹைப்ப குறைச்சு விட்டுர்றாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். இந்த படத்துல இதுவரைக்கும் அப்படி பண்ணல. ஏன்னா 25த் தான் ரிலீஸ் ஆகப்போது. ஆல்மோஸ்ட் 3 இடைப்பட்ட வாரங்கள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஷிப் சீன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பென் கிரைம் வந்து ஒரு நல்ல பைலட் அப்படின்ட்டு. இப்போ ஏரோமார்க்ல காமிச்ச அந்த ஷிப் தான் வந்து ஃபேன்டாஸ்டிக் ஃபோரோட ஷிப். ரைட் சைடுல இருக்க அந்த ஷிப் தான் வந்து கேலக்டர்ஸோட ஷிப். இந்த படத்த பொறுத்தவரை ஏற்கனவே வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த படம் வந்து மேக்ஸிமம் சீரியஸான மோட்ல போகுது அப்படின்ற மாதிரி. பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரே வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து இவரோட ஃபேஸ்ல வந்து சிரிப்பு அப்படின்றதே கிடையாது. இந்த படத்துல வந்து சின்ன சின்ன ஒரு காமெடி சென்டிமென்ட் சீன்ஸ் அப்படி வச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு பர்ட்டிகுலர் டயலாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே வந்து கேட்பாங்க, "ஆர் வி சேஃப்?" அப்படின்ட்டு. அதுக்கு இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்ட்டா, "தெரியல" அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இருக்கிறதுலயே ரொம்ப அறிவாளியான ஒரு பெர்சன். அதாவது நம்ம வேர்ல்ட பொறுத்தவரை டோனி ஸ்டார்க் தான் அறிவாளி அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இங்க பார்த்தீங்கன்னா இவரு தான். பட் இந்த பர்ட்டிகுலர் வேரியன்ட் இருக்காரு பார்த்தீங்களா? இவரு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்கு சஸ்பென்ஸ் உடைக்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்லல. ஏன் அப்படின்றதையும் சொல்லலாம். 2வது பார்த்தீங்கன்னா, கேலக்டர்ஸ் வந்து உலகத்த இப்படி சாப்பிட வரும்போது, இந்த கதைய பொறுத்தவரை என்ன டிமாண்ட் பண்ணுவாரு அப்படின்ட்டா, கையில அவங்க குழந்தை வச்சிருக்காங்க இல்லைங்களா? இன்விசிபிள் வுமனுக்கும், நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கும் பொறந்த ஒரு குழந்தை தான் ஃபிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். இந்த ஃபிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன விஷயம் பண்ணுவாரு அப்படின்றத வந்து ஃபர்தரா சொல்றேன். பின்னாடி இந்த சைன் போர்ட்ல பார்த்தீங்கன்னா, எர்த் பிலீவ்ட் அப்படின்ற மாரி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் சீன்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்பிக்கை வந்து இழந்துருவாங்க ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் மேல. பிகாஸ் என்ன விஷயம் அப்படின்னு நடக்கும்னா, நம்ம கேலக்டர்ஸ் வந்து ஃபிராங்க்லின் ரிச்சர்ஸ வந்து டிமாண்ட் பண்ணுவாரு. அந்த குழந்தைய கேட்பாரு. எதுக்கு அந்த குழந்தைய இப்ப கேட்குறாரு அப்படின்றத பத்தியும் நம்ம வந்து ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா, அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நார்மல் குழந்தை அப்படின்றதே கிடையாது. ஏற்கனவே அம்மாவும், அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்மிக் பவர் பீயிங். காஸ்மிக் பவர் வந்து எடுத்தவங்க. காஸ்மிக் பவர்ல இருக்கிற இவங்களுக்கு ஒரு பொறக்கிற குழந்தை வந்து மியூட்டன்ட்டா இல்ல வந்து காஸ்மிக் பவரால வந்த ஒரு குழந்தையா அப்படின்றதே வந்து ஒரு சில டவுட்டா இருக்கும். அதுக்கு நடுவுல இப்ப பென் கிரிம் பத்தி ஒரு சின்னதா ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டா, ஒரு ஆரஞ்ச் கலர்ல அந்த ராக் ஃபார்மேஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலா அது மட்டும் அவரோட ஃபார்ம் கிடையாது. காமிக்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு குக்கூன் மாதிரின்றது வந்து காமிக்லவே ரொம்ப லேட்டா தான் ரிவீல் ஆகும். அந்த ராக் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கூன் மாதிரி. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்மோஸ்ட் ஒரு எனர்ஜி பீயிங் மாரி தான் இருப்பாரு. அந்த ஒரு காமிக் லைன வந்து நீங்க படிச்சிருந்தா தெரியும். அவர் வந்து நார்மல் ஜஸ்ட் ஒரு வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கிற ஆள் கிடையாது. எதுக்கு பாப்லோ எஸ்கோபார் வந்தாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல. நெறைய பேர் வந்து நம்ம பெட்ரோ பாஸ்கல் ஃபேனா இருப்போம். எத பார்த்து அப்படின்னா, இந்த பவுடர் வெப் சீரிஸ பார்த்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படி பார்க்க வேணாம். இதுக்கப்புறம் அவரு தான் நம்ம எம்சியோட ரீட் ரிச்சர்ட்ஸா இருக்க போறாரு. முக்கியமா வில்லன் வேரியன்ட்ல மேபி ஃபியூச்சர்ல வரலாம். என்ன ரீசன் அப்படின்றத வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ வேற என்ன விஷயம், இந்த குழந்தை வந்து எதுக்கு இந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ பில்டப், எதுக்கு இந்த குழந்தைக்கு அவ்வளோ டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் பெர்சன் கிடையாது. அதாவது அவர் வந்து ரியாலிட்டியவே வந்து மார்ஃப் பண்ண முடியும். அதாவது ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் பவரோ, இல்ல பிசிக்கல் ஃபார்ம்ல பவரோ அப்படின்ட்டு கிடையாது. அவர் நெனச்சாருன்னா ஒரு யூனிவர்ஸே கிரியேட் பண்ணலாங்க. எது கத விடுறியா அப்படின்னு கேட்டோம்னா, அப்படி கிடையாது. ஆக்சுவல் பவரே அதுதான். நெனச்சார்னா ஒரு பாக்கெட் ரிலம் கிரியேட் பண்ணலாம். ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான பீயிங். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன வயசுலயே அவருக்கு அந்த பவர் வந்து கிடைச்சிருச்சு. அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம நீங்க இவ்ளோ பில்டப் குடுக்குறியே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேலக்டர்ஸோட பெருசான அப்புறமா ஒரு சின்ன டீலிங்கே போட்டு வச்சு மல்டிவர்ஸே வந்து ஓரளவுக்கு எங்க கார்டியன்ஸ் மாரி பாதுகாப்பாங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம சென்ட்ரியவே அடிச்சவரு. முக்கியமா சென்ட்ரினா, வாய்ட் சென்ட்ரி. அதாவது அவரோட அல்டர் ஈகோவே வந்து நாக் அவுட் பண்ண ஆளு அப்படின்னு சொல்லலாம். இப்ப தெரியும் அது அந்த குழந்தைக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு. இந்த அளவுக்கு ஏன் அந்த குழந்தைய பார்த்து பயப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்போது இங்க பார்த்துட்டு இருக்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வக்காண்டால பார்த்தீங்கன்னா, ஒரு டோம் ஒண்ணு அமைச்சிருப்பாங்க இல்லைங்களா? நம்ம தார் கூட வார் அப்போ வந்து உடைச்சிட்டு வராரு. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய டோம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். பட் கேலக்டர்ஸோட ஷிப்புக்கும் அவரோட பவர் அண்ட் ஹெரால்டுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா என்ட்ரி தரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வானத்தில வந்து ஜஸ்ட் அந்த ஒரு கலர் ஃபார்மேஷன்ல ஒரு சில விஷயங்கள் வந்து உடைஞ்சு விழற மாதிரி, தகர்த்து விழற மாதிரி பார்த்துருப்போம் இல்லைங்களா? மேபி இந்த டோம உடைச்சிட்டு தான் சில்வர் சர்ஃபர் வந்து என்ட்ரி குடுத்துருக்கலாம் அப்படின்றது நம்மளோட கெஸ். பட் படத்தில என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். ஃபேமிலி அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்ட்டா யார் வருவா அப்படின்னு தெரியும். நம்ம
வின் டீசல் வருவாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வின் டீசல் அந்த படத்துல இல்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, வேற என்னென்ன சில விஷயங்கள் வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க அப்டின்ட்டா, முன்னாடியே சொன்ன விஷயங்கள் தான். ஸோ அந்த படத்துல வந்து லைக் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு மோட்ல தான் அந்த படம் வந்து மேக்ஸிமம் போகும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் மேக்ஸிமம் நெறைய பேரோட ஸ்பெகுலேஷன் என்ன அப்டின்ட்டா, படத்துல வந்து ஆம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில ஹீரோஸ் வந்து இருப்பாங்களோ, இருக்க மாட்டாங்களோன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ அது ஒரு ரொம்பவே ஒரு நல்ல சஸ்பென்ஸ் இருக்கும் இந்த படத்துக்கு. பிகாஸ் ஜஸ்ட் லைக் தட் வந்து படத்தில வந்து ஹீரோஸ் ஜெயிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி இல்லாம, இந்த சஸ்பென்ஸாவே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா, இது டைரக்ட்டா வந்து டாக்டர் டூமுக்கு வந்து லீட் குடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த பர்ட்டிகுலர் சீன் வந்து தியேட்டர்ல செம்ம கூஸ்பம்ப் சீனா இருக்கும் அப்படின்றது கேரண்டீடா தெரியுது. அண்ட் இது நல்லிஃபேர் வந்து ஏன் இந்த சீன் வந்து ட்ரெய்லர் 1லயும் காமிச்சாங்க, இப்பயும் காமிக்கிறாங்க. எடுத்தோனே இத எப்படி யூஸ் பண்ற மாதிரி இல்ல ஒரு மெயின் பிளாட்ட வந்து டக்குனு ட்ரெய்லர்ல காமிக்கிறாங்களா? இல்ல என்னன்னு தெரியல. ஸோ, அதனால நம்ம தேவையில்லாம இத இப்போதே கெஸ் பண்ணி வேணா வைக்கலாம். பட் படத்துல என்ன நடக்குதுன்றது வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும் மக்களே. அண்ட் ஓகே. ஸோ யாரெல்லாம் ஜூலை 25த் வந்து ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் படத்த வந்து ஃபர்ஸ்ட் டே பார்க்க போறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ கன்டென்ட்ஸ் புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் முடிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த சேனல்ல நெறைய வைட் கன்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்க கி. ஸ்டே சேஃப். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது அதிகாலை 3 மணி.